சுக்கிர தோஷத்தை நீக்கி சுகமான வாழ்க்கை வாழ என்ன செய்யலாம் என்று பார்க்கலாம். சுகபோகமான வாழ்க்கையை அருளக்கூடியவராகத்தான் சுக்கிர பகவான் திகழ்கிறார். இவரின் அதிதேவதையாக மகாலட்சுமி தாயார் திகழ்கிறார். இவர்களுக்கு உகந்த கிழமையாக வெள்ளிக்கிழமை திகழ்கிறது. வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயாரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு சுக்கிர தோஷம் என்பது முற்றிலும் நீங்குவதோடு சுக்கிர பகவானின் அருளையும் பெற முடியும். வெள்ளிக்கிழமை வரக்கூடிய சுக்கிர ஹோரை என்பது காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள், மதியம் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள், இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் வரும். இந்த 3 நேரங்களில் ஏதாவது ஒரு நேரத்தை தேர்வு செய்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் பூஜை அறையில் மகாலட்சுமியின் படத்திற்கு முன்பாக ஒரு தாம்பல தட்டை வைத்துக் கொள்ளுங்கள். அதில் வெள்ளை மொச்சை முழுமையாக பரப்பிக் கொள்ளுங்கள். வெள்ளை மொச்சை என்பது சுக்கிரனுக்குரிய தானியமாக கருதப்படுகிறது. அதற்கு மேல் ஒரு அகல் விளக்கில் சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரியை வைத்து அதில் 3 கிராம்பு, ஒரு பட்டை துண்டு, நுணுக்கிய பச்சை கற்பூரம் சேர்த்து சுக்கிரஹோரை தொடங்கும் நேரத்தில் தீபம் ஏற்றுங்கள். சுக்கிரஹோரை முழுவதும், அதாவது அந்த 1 மணி நேரம் முழுவதும் இந்த தீபம் எரிய வேண்டும். பிறகு இந்த தீபத்தை குளிர வைத்துக் கொள்ளலாம். தீபம் ஏற்றிய பிறகு மகாலட்சுமி அல்லது சுக்கிர பகவானின் மந்திரத்தை சொல்லி சுக்கிர தோஷம் நீங்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். அவர்களின் அருளால் தோஷம் விலகி சுகம் கிடைக்கும். மறுநாள் காலையில் தட்டில் இருக்கக்கூடிய மொச்சையை காக்கை குருவிகளுக்கு தானமாக தர வேண்டும்.